இன்னைக்கு நம்ம ஒருத்தரை பார்க்க வந்திருக்கோம், சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட்டர். ஸோ இப்போ பொது மக்களுக்கு இந்த சைபர் கிரைம், சைபர் அட்டாக், சைபர் புல்லிங் இதை பற்றிலாம் அவேர்னஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சாதாரணமாக ஒரு கூகுள் பே, ஃபோன்பே வச்சிருக்க ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த 500 ரூபா காசையும் எடுக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்றத அட்டாக்கர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்க சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், போட்டோஸ் மார்க் பண்றது அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 5000 தானே, 5000 தயவு செஞ்சு நம்ம கொடுத்துட்டு போயிடலாமே. இதை கொடுக்காம குடும்பத்துல, ஃபேமிலியில, ஒர்க் பண்ற பிளேஸ்ல எல்லா இடத்துக்கும் கால் பண்ணி கடன் வாங்கியிருக்கான் அனுப்பல அப்படின்றது நாளைக்கு ஒர்க் பிளேஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்டா மணி கிடைக்குது, டாக்குமெண்டேஷன் எல்லாம் மணி கிடைக்குது, இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா மணி கிடைக்குது அப்படின்னா அது ஒரு ஸ்கேம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிரியா முரளி, கோயம்புத்தூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இதை பாருங்கள், இந்த மொபைல் ஃபோன் இது தொலைஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. யாராலும் உயிர் வாழ முடியுமா? தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அந்த அந்த பதட்டம், நமக்கு அந்த ஒரு டென்ஷன், என்ன சொல்ற, நகை காணாமல் போனால் கூட மறந்துடுவாங்க. ஆனால் ஃபோன் காணாமல் போச்சுன்னா அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு ஃபோன் தொலைஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அதில் அவ்வளோ கான்டாக்ட்ஸ் வச்சுருப்போம், அதில் ஃபைல்ஸ், டேட்டா, அத்தனை இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போது நம்ம வாழ்க்கையே இதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி நம்ம இந்த ஃபோனுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை இருக்குங்கும் போது இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு நிறையா நம்ம அனுபவிச்சிருப்போம். சைபர் கிரைம் அட்டாக் பண்ணியிருப்போம். இப்போ சோஷியல் மீடியா இல்லாதவங்களே கிடையாது. சின்ன 5 வயசு குழந்தைலேருந்து 100 வயசு தாத்தா வரைக்கும் மொபைல் ஃபோனில் தான் எல்லாமே வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த குடும்பத்துக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே இப்போ குறைஞ்சிருது. ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தூக்கமும் போச்சு. சுத்தமாக இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு தூக்கங்கிறதே கிடையாது. எதனால்? இந்த மொபைல் ஃபோன் வந்தனால தான். ஸோ நமக்கு இந்த மொபைலில் சைபர் அட்டாக் வந்துன்னா அதுலேருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அது விஷயமாக தான் இன்றைக்கி நம்ம ஒருத்தரை பார்க்க வந்திருக்கோம், சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட்டர் மிஸ்டர் சங்கர் ராஜ் சுப்ரமணியம், ப்ராம்ப்ட் இன்ஃபோ டெக் கம்பெனி அதோட ஃபவுண்டர், டைரக்டர். அவர் தான் இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோம், சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட்டர். ஸோ முக்கியமாக அதுதான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த கம்பெனி அவர் இந்த சைபர் கிரைம் விஷயமாக தான் நடத்திட்டுருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கார். கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் சந்தித்து நிறையா விஷயங்கள் நம்ம சைபர் கிரைம் பற்றி, அதோட விளைவுகள் என்ன, நல்லது கெட்டது எல்லாமே நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. வாங்க சார். வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சமீபத்தில் வி ஒண்டர் விமன் அவார்ட்ஸ், அதில் உங்களை பார்த்தேன் நான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, நிறைய அவார்ட்ஸ்லாம் பார்த்தேன் நான். ரீசெண்டாக நான் அந்த ஜோஸ்டாக் அதில் உங்களது பார்த்தேன், உங்களோட ஸ்டோரி அதுலேருந்து தான் நான் படித்து ரொம்ப எனக்கு அது எப்படி நீங்கள் இந்த சைபர் கிரைம் இதுக்கு வந்தீங்க, உங்கள் அப்பா, உங்கள் ஃபாதர் தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. நிறையா விஷயங்கள் அந்த ஜோஸ்டாக்லேருந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். சார், இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. முதல் கொஸ்டினை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ பொதுமக்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இல்லாதவங்க இல்லை, சோஷியல் மீடியா இல்லாதவங்க யாருமே கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதில் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. ஸோ இப்போ பொது மக்களுக்கு இந்த சைபர் கிரைம், சைபர் அட்டாக், சைபர் புல்லிங் இதை பற்றிலாம் அவேர்னஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவேர்னஸ் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்து நிறைய ஸ்கீம்ஸ், இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், அவேர்னஸ் மெசேஜஸ், அவேர்னஸ் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வந்ததுனால இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்களேன். பேசிக்காக ஒரு URL யாராவது அனுப்பிச்சா நம்ம கிளிக் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. இன்னொன்று ரொம்ப பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா யாராவது கால் பண்ணி உங்கள் கார்டு மேலே இருக்க நம்பரை சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதே இல்லை. அது எது மூலியமாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் மூலியமாக தான் வந்துச்சு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவேர்னஸ் போதுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இது போதாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விடிஞ்சாதான் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி புதுசாக என்ன அட்டாக் வந்திருக்கு, புதுசாக என்ன ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு அது யாராவது ஒரு நியூஸில் நம்ம பார்த்தா தான் நமக்கு அது தெரியுது.
ஸோ இந்த மாதிரி புதுசாக அட்டாக்கர் அவங்க வந்து புது டெக்னிக் புது யுக்திகளை கையாண்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு கால் வருது, ஃபீட்பேக் நல்லா இருக்கா இல்லையான்றது நம்பர் 1 நம்பர் 2 ப்ரெஸ் பண்ண சொல்றாங்க. நம்ம இதுல போய் என்ன பண்ணிட போறாங்க, நம்பர் 1 2 ப்ரெஸ் பண்றோம், பாத்தீங்க அப்படின்னா உங்க மொபைலுக்கு ஏதோ நடக்குது. இது நமக்கு வந்து நிறைய பேருக்கு அது ஷாக்கிங்கா இருக்கு. ஓகே, கார்டு நம்பர் கேட்டால் சொல்லக்கூடாது, ஓடிபி கேட்டால் சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம விழிப்புணர்வாக இருக்கும், அது ஓகே. பட் அதையும் தாண்டி என்னென்னமோ சொல்லி கொரியர் வந்திருக்கு, டவர் ஸ்கேம் வைக்கிறேன்றாங்க, டவர் உங்கள் வீட்டுக்கு மேலே டவர் வைக்கிறோம், அதுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய புது ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிஜிட்டல் மீடியமில் ஏமாந்தவங்க இருக்க வரைக்கும் அவங்களை எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்ற முடியும்னு பார்க்குறாங்க. அதுக்கு அவேர்னஸ் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் இது போதுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இது போதாது. நம்ம ஒன்னே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்டர்நெட் அப்படின்றது ரொம்ப அன்சேஃபான பிளேஸ் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே இன்டர்நெட் பேஸ்டாக தான் ஒர்க் பண்ணுது இல்லை. எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, எல்லாருக்கும் இன்டர்நெட் இருக்கு, இதெல்லாம் ஓகே. பட் அது ஸ்மார்ட் ஃபோன், அது நல்ல ஃபோன் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கு அப்படின்றது ஓகே. பட் நம்ம ஸ்மார்ட்டா இருக்கோமா அப்படின்றது நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா புது அப்ளிகேஷன் எல்லாமே ஃப்ரீ ஆப்ஸ் அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டால் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தின இந்த மாதிரி என்ன அட்டாக் நடக்கும் அப்படின்ற இன்னைக்கு இது டெக்னிக்கல் ஒரு டெக்கிக்கு தான் அது நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. சாமானியன் ஒருத்தர் கூட வந்து சாதாரணமாக ஒரு கூகுள் பே ஃபோன்பே வச்சிருக்க ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த 500 ரூபா காசையும் எடுக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்றத அட்டாக்கர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால விழிப்புணர்வு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கணும். இப்போ பண்றதை விட இன்னும் அதை வந்து டபுள் பண்ணி இன்னும் நிறைய அவேர்னஸ் நம்ம பப்ளிக் கொடுத்துட்டே தான் இருக்கணும். சார், இப்போ பெண்கள் வந்து இப்போ நிறைய சைபர் கிரைம்ல வந்து நிறைய பெண்கள் தான் நிறைய அஃபெக்ட் ஆகிறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ சோஷியல் மீடியாலே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரீசெண்டாக கூட வந்தது, ஒரு ஸ்கேம் வந்தது. நம்ம பிக்சர் வச்சு ப்ரொஃபைல் ஐடி கிரியேட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே மணி கேட்குறது இன்பாக்ஸில் போய். அப்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் என் ஃப்ரெண்டுனா உங்ககிட்ட நான் மணி கேட்குறேன்னா, என்ன பிரச்சனையோ சொல்லிட்டு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சைபர் அட்டாக் இப்போ வந்து ப்ரொபோசல் அது வழியாக தான் நடக்குது. தெரியாமல் வந்து முன்பின் தெரியாதவங்கள்ட்ட போய் பார்த்து ஃபோட்டோ வச்சு ஏமாந்து கல்யாணம் பண்ணி கடைசியில் அவங்க சஃபர் ஆகிறாங்க. இந்த மாதிரி நிறைய பெண்கள் அட்டாக் பண்ணி தான் நிறையா இருக்குது. பெண்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டியது என்ன? பெண்களுக்கு முக்கியமாக நடக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிவெஞ்ச் ஸ்கேம்ல ரிவெஞ்ச் பான் அப்படிம்பாங்க. ரிவெஞ்ச் ஸ்கேம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல இருக்க பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கூட இருக்க பார்ட்னர் கூட இன்டிமேட்டாக ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும். விலகி சண்டை வந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை அவங்க பாய் ஃப்ரெண்ட் யாராவது இந்த மாதிரி நெட்டில் சர்க்குலேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா, இதை பண்ணவே இல்லை, என் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, என் மொபைல் ஹேக் ஆயிடுச்சு, யார் பண்ணுன்னே தெரில அப்படிங்கிறாங்க. இது ஒன்று ரொம்ப ஜாஸ்தியாக நடக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் ஃபோட்டோஸ் மார்ஃப் பண்ணுறது அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக நடந்துட்டு இருக்கு. அதுவும் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோவை மார்ஃப் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு நான் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருவேன், ஆர் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருவேன், நீங்கள் எனக்கு கேட்குற காசை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம எமோஷனலி ரொம்ப வீக்காக இருக்க பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மெயின் டார்கெட்டாக இருக்காங்க. ஸோ நீங்கள் தடுக்கிறது எப்படின்னு கேட்டிங்க, தடுக்கிறது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு தெரியாத நபர்களை நீங்கள் ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சோஷியல் மீடியா இஸ் ஆல்வேஸ் சேஃப். நம்ம இதை பண்ணுறதே இல்லை. நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஃபாலோவர்ஸ் நிறையா வரணும், ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் நிறையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிடுறீங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, என் அக்கௌண்ட்டை நான் ப்ரைவேட்டாக தான் வச்சுருக்கேன், குறிப்பிட்ட நம்பர் என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் நான் வந்து ஃபாலோ பண்ண அலோவ் பண்ணியிருக்கேன், அதனால நான் அதில் வந்து என்ன வேணால் ஷேர் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம்லையா ஃபேஸ்புக்கில் எதில் வேணா இருக்கட்டும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அந்த ஃபோட்டோஸ் அண்ட் பிக்சர்ஸை பார்க்க முடியும், வீடியோஸ்லாம் பார்க்க முடியும், வேறு யாரும் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சி நிறையா பண்ணிடுறாங்க. இதில் மெயினான விஷயமே என்ன அப்படின்னா, இன்டர்நெட்டில் ப்ரைவசி அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. உங்கள் ஃபோட்டோ நீங்கள் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக வச்சுருங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும் வச்சுருங்க. பட் உங்கள் ப்ரொஃபைலோட யூஆர்எல் எடுத்து சும்மா நெட்டில் போய் ஒரு வெப்சைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா, உள்ள என்னென்ன ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வித்தின் மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் அதை டவுன்லோட் பண்ணிடும். ஸோ அதனால இன்டர்நெட்ன்றது இட்ஸ் அன் அன்சேஃப் மீடியம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது கடலில் போட்டு ஊசி மாதிரி ஒன்ஸ் அதில் ஏதாவது ஒரு பிக்சரோ வீடியோவோ ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து அதை டெலிட் பண்ணுறதுன்றது கஷ்டம். நீங்கள் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி டெலிட் பண்ணலாம் நினைப்பீங்க, பட் எத்தனை வெப்சைட்டில் எத்தனை இடத்துல அவங்க டெலிட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ப்ராக்டிகலி இம்பாசிபிள். ஸோ இன்டர்நெட் அப்படின்றது ஒரு ஒரு அன்சேஃபான பிளேஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ப்ரைவசி அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்றத பெண்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் உங்களை யாராவது இப்படி மிரட்டுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம காசே கொடுக்கக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, அவங்க 10,000 கேட்டாங்க சார், நான் வந்து ஒரு 1000 rupees தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி போட்டு விட்டேன் அப்படின்னு பண்ணுறது தான் முதல் தப்பே. நீங்கள் 1000 rupees போட்டு விட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பயந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட திருப்பி 50 வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் காசு கொடுக்குறது அப்படின்றத பண்ணக்கூடாது. முதல்ல போய் வீட்டில் சொல்லுங்கள். அப்பா அம்மாட்ட நீங்கள் என்னைக்கு இந்த மாதிரி விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறீங்களோ அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கான சொல்யூஷன் அப்படின்றது சீக்கிரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் யூ கேன் கோ அண்ட் கம்ப்ளைண்ட் இன் சைபர் கிரைம். ஆன்லைன்லேயே பண்ணலாம். நம்ம அது இல்லாமல் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் NCW அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் இந்த மாதிரி பர்சனலாக இருக்க இன்ஃபர்மேஷன்
நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா அது இட் கோஸ் டு டெல்லியிலேருந்து எங்கே ரீடைரக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களோ நியர்பை விமன் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை வேறு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா அங்கேருந்து ரீடைரக்ட் பண்ணி இதை போய் கான்ஃபிடென்ஷியலாக டீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி மாஃப் பண்ணி மிரட்டுறாங்க இல்லை வந்து வேறு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரினா யூ கேன் கோ அண்ட் கம்ப்ளைண்ட். சார் இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் பஸ்ல எல்லாம் போகும்போது பக்கத்தில் ஒரு ஜென்டில்மேன் மாதிரி தான் இருப்பார். அவர் வந்து மேடம் கொஞ்சம் ஃபோன் தரீங்களா, அவருக்கு கால் பண்ணணும், பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்லி நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஸோ நம்ம அந்த டைமில் வந்து கொடுத்துருவோம், சரி ஃபோன் தானே பண்ணிக்கிட்டோன்னு. ஆனால் அது எந்த அளவுக்கு அது ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது அதில். சிலது நல்லதும் நடக்கும், ஓகே அவங்க நல்லவங்களாவே இருக்கும், சம்டைம்ஸ் அது வேறு மாதிரி கூட போக வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்கும் போது நம்ம ஃபோனை கொடுக்கலாமா அவங்களுக்கு? ஏன்னா உங்கள் மொபைல் அப்படின்றது உங்கள் கையில் இருக்கும் போதே வந்து சேஃப்டி அப்படின்றது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள் மொபைல் உங்கள் கையில் தான் இருக்கு. மொபைல் சேஃபாக இருக்குன்னு கேட்டால் உங்களால் 100% ஆமாம் சேஃபாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இன்னொரு கையில் கொடுக்குறதுன்றது ஃபஸ்ட்டு தப்பு. இந்த மாதிரி அர்ஜென்ட் எமர்ஜென்சின்னு யாராவது வந்து பெரியவங்களோ சின்னவங்களோ யாராவது வந்து கேட்டாங்க, எனக்கு யாராவது வீட்டுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன நம்பர் அப்படின்னு கேட்டு அந்த நம்பருக்கு டயல் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போட்டு பக்கத்துலேருந்து பேச சொல்லணும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. இது இல்லாமல் நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா உங்கள் ஜிபேலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் மொபைலில் வேறு ஏதாவது செட்டிங் மாற்றி வைக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா வித்தின் மேட்டர் ஆஃப் 10 seconds என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு சர்வர் வச்சிருப்பேன் evil.com இல்லை ஏதோ ஒரு சைட் வச்சிருப்பேன். அந்த சைட் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி evil.com விசிட் பண்ண அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க கான்டாக்ட்ஸ் என் வெப்சைட்டுக்கு போயிடும், ஃபோட்டோஸ் என் வெப்சைட்டுக்கு போயிடும். இல்லை நீங்கள் யாராவது கால் பண்ணியிருக்கீங்க இன்ஃபர்மேஷன் அங்கே போவோம். இல்லை உங்களுக்கு வர மெசேஜஸ் எனக்கு வந்து நான் மானிட்டர் பண்ணிட்டே இருக்க மாதிரி ஏதாவது பண்ணலாம்னா அந்த மாதிரி பண்ணலாம். இது எப்படி அப்படின்னா அந்த 10 seconds ஒரு ப்ரௌசரை மட்டும் ஓப்பன் பண்ணி நான் ஒரு சைட் என்னோட வெப்சைட் நான் விசிட் பண்ணி நான் லாகின் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டோம்னா போதும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாமானா இது நடக்கலாம். இந்த மாதிரி முன்னாடி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மொபைல் அப்படின்றது தயவு செஞ்சு வேற யாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது இனிஷியலாக நீங்கள் மீன்ஸ் கொடுத்துடாதீங்க யார் கையிலையும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபோட்டோஸ் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு, எனக்கு செட்டிங் மாறிடுச்சு, என் மெசேஜ்லாம் யாரோ படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அந்த லோன் விஷயம் அதை வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டே இல்லாமல் பேங்க்ல இருந்தெல்லாம் கால்ஸ் நிறையா வரும். பட் அவங்க வந்து அவங்க டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் அப்படியே அப்டேட் கரெக்டாக சொல்கிறாங்க அவங்க. நம்ம அதை நம்பிடுவோம், உங்களுக்கு லோன் தரோம் மேடம், டாக்குமெண்ட் ஒன்றும் வேண்டாம். நிறைய கம்பெனிஸ் நம்மளை ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க. நம்ம ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் போயிட்டுருப்போம், ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம், அந்த டைமில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு பைக் வாங்குறோன்னா அந்த லோன் செட்டில்மெண்ட் ஒரு 10 yearsக்கு நம்ம அடைச்சி முடிச்சு எல்லாம் செட்டில் ஆகிருப்போம். பட் திருப்பியும் வந்து நான் உங்கள் ப்ரொஃபைல் உங்களது வந்து நல்ல இது காட்டுது, பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது, இன்னொரு லோன் உங்களுக்கு தரோம் நாங்கள் அப்படி சொல்லிட்டு நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் நம்மள்டே கேட்பாங்க. உங்கள் ஆதார் ஐடி கொடுங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லும் போது அதை எப்படி நம்ம அது இது பண்ணுறது? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் அப்படின்றது நீங்கள் ஏதோ ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்க, ஷாப்பிங் மாலில் அந்த கூப்பன் கோடி இது மீன்ஸ் ஏதாவது நம்பர் உங்கள் நேம் அண்ட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி போடுங்க, குழுக்களில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று வரும், கிஃப்ட் கார்டு கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்கல்ல. உங்கள் மொபைல் நம்பர் ஷேர் ஆகுது, உங்கள் இமெயில் ஐடி ஷேர் ஆகுது, ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஷேர் ஆகுது. இந்த விஷயம் வேறு எங்கெங்கே நடக்குது அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் யாராவது காலேஜ் அட்மிஷன் ஏதோ ஒரு காலேஜுக்கு போகிறீங்க, நீங்கள் அந்த ஒரு காலேஜில் விசாரிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரதுக்குள்ள 10 காலேஜ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஏதோ இந்த மாதிரி எங்கள் காலேஜில் இந்த மாதிரி இருக்குது, ஓப்பனிங்ஸ் இருக்குது, வாங்க மேனேஜ்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய பண்ணுறாங்க. இது எப்படி தெரியுது அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இன்கேஸ் உங்கள் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது தெரியுது இல்லையா? அதே மாதிரி இப்போ நெட்டில் போய் நீங்கள் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷூ சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் எங்கே போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷூ ரிலேட்டடாக ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க, எந்த இடத்துல ஷேர் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவையில்லாத வெப்சைட்ஸில் போய் நம்ம ஷேர் பண்ணுறது ஒரு இடத்துல இன்டர்நெட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டட் நிறைய நடக்கும். இந்த ப்ராசஸ் லோன் அப்படின்றதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பொருந்தும். நீங்கள் ஒரு லோன் வேணும்னு ஒரு பேங்க்கில் போய் அப்ளை பண்ணுங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை லோன் மெசேஜ் வருதுன்னு பாருங்கள், லோனுக்கு எவ்வளோ கால்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாம் தனித்தனி பேங்க்னு. பேங்க் தான் தனித்தனி பேங்க். அந்த பேங்க்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லயோ அவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி யுனைட்டடா ஒரு மாதிரி ஏதோ ஒரு விதத்துல கனெக்டடா தான் இருப்பாங்க. இந்த எங்க அப்ளை பண்ண இந்த பர்சன் இங்க அப்ளை பண்ணாங்க, அவங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு கொடுத்து அந்த கான்டாக்டை ஷேர் பண்றதா இருக்கும். ஆர் லாஸ்ட் மந்த்ல எனக்கு வந்த ஒரு 50 கான்டாக்ட் இருந்தா இது எடுத்து ஷேர் பண்ணி, கோயம்புத்தூர் கான்டாக்ட் தான், இது எடுத்து ஷேர் பண்ணி கால் பண்ணி பாரு. இது இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. இது ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல என்ன போகுது அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரொம்ப டாக்குமெண்டேஷன் ப்ராசஸே இல்லை, உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு 10,000 rupees லோன் வருதுன்னு ஒரு ஆப் ஒன்று காமிக்கிறாங்க. நீங்க இந்த ஆப்பை உடனே கிளிக் பண்ணி அலோன்னு கொடுத்து
லோன் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்க, பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் வந்துடுது, 10,000 வந்துடுது. பட் நீங்கள் இந்த அலோ லோன் கொடுக்குறப்ப என்ன கொடுத்துருப்பீங்க அப்படின்னா, உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அந்த ஆப்புக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் அந்த 10,000 வாங்கியிருப்பீங்க, அந்த 10,000 கட்டி முடிச்சிருப்பீங்க, இன்ட்ரெஸ்ட்டோட 15,000 கூட கட்டி முடிச்சிருப்பீங்க. பட் அவங்க திருப்பி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் இன்னொரு 5,000 கட்டியே ஆகணும், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. நீங்கள் கேட்பீங்க, நான் எது கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கேமே ஸ்டார்ட் ஆகும். என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, உங்கள் கான்டாக்ட்ஸில் அப்பா டேடுன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, அம்மான்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, சிஸ்டர், பிரதரு, இந்த மாதிரிலாம் என்னென்ன கான்டாக்ட்ஸ் இருக்கோ இருக்கிற எல்லா கான்டாக்டுக்கும் மெசேஜ் அனுப்புறது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து இந்த கடன் வாங்கிட்டு தராம இருக்காங்க, அவங்களை கால் அட்டன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும். அதுலேருந்து அதுக்கப்புறம் கால் பண்ணியே உங்களுக்கு பேசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க லோன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இது ஒரு டெஃபமேஷன் மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, 5,000 தானே, 5,000 தயவு செஞ்சு நம்ம கொடுத்துட்டு போயிடலாமே, இதை கொடுக்காம குடும்பத்தில், ஃபேமிலியில், ஒர்க் பண்ணுற பிளேஸில் எல்லா இடத்துக்கும் கால் பண்ணி கடன் வாங்கியிருக்கான் அனுப்பல அப்படின்றது நாளைக்கு ஒர்க் பிளேஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்டாக மணி கிடைக்குது, டாக்குமெண்டேஷன்லாம் மணி கிடைக்குது, இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக மணி கிடைக்குது அப்படின்னா அது ஒரு ஸ்கேம். உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று டக்குன்னு உடனே இன்ஸ்டன்ட்டாக எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான லோன்ஸ் வந்து அந்த ஆப்பை தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா கூகுள் பிளே ஸ்டோர்லையும் இருக்கட்டும், ஆப் ஸ்டோர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ஸ் வந்து இதை பிரைவசி டேட்டாவை திருடுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஸ் டெலிட் பண்ணுறாங்க, ஓகே, வருஷத்துக்கு ஒரு டெலிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த யூசர்ஸ் அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கேம்ஸில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அங்கீகாரம் இல்லாத எந்த லோன் ஆப் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த லோன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உடனே காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகவே கூடாது. அது இட் வில் ஆல்வேஸ் எண்ட் அப் இன் ட்ரபிள். சார், அப்புறம் இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வைரல் ஆகிட்டு இருந்த அந்த சனம் ஆக்ட்ரஸ் சனம் கூட பேசியிருந்தாங்க. இப்போ என்னென்னா, ஒரு கால் வருது நமக்கு, அங்கேருந்து வந்து உங்கள் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், உடனே நீங்கள் வரணும் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி சொல்லிட்டு நமக்கு என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி இப்போ நீங்கள் கூட கேள்விப்பட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. என்ன சார், அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். அதை அந்த கொரியர் ஸ்கேம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபெடெக்ஸ் ஸ்கேம்ன்றது ரொம்ப பாப்புலரான ஸ்கேம். ஃபெடெக்ஸ் ஸ்கேமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராட்லேருந்து ஏதாவது ஒரு கொரியர் வரதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று அனுப்புவாங்க. நல்ல லெஜிட்டிமேட்டான ப்ராடக்டாக தான் இருக்கும், ரொம்ப இல்லீகல் ப்ராடக்ட்லாம் கிடையாது, நார்மலான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். அகெயின் நான் சொல்கிற பாருங்க, இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் அப்படின்றது எங்கே ஆகுது. எப்படி நீங்கள் லோன் அப்ளை பண்ண போனீங்க அப்படின்னா அந்த அப்ளை பண்ணுற விஷயம் மற்ற எல்லா பேங்க்ஸ் லோன் கொடுக்குறவங்களுக்குலாம் தெரியுதுல்ல, அதே மாதிரி கொரியர் டிபார்ட்மெண்ட்டில் இன்னைக்கு யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து ப்ளூ டாட்லேருந்து கொரியர் வருது, ஃபெடெக்ஸ்லேருந்து கொரியர் வருது லிஸ்ட் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா, அட்டாக்கருக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேருக்கு நான் கால் பண்ணி என்ன மிரட்டும் அப்படின்னா, உங்களுக்கு சவுதியிலேருந்து ஒரு கொரியர் பார்சல் ஒன்று வருதா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள், ஆமாங்க யாரும் அனுப்புகிறாங்க, அந்த பார்சலில் ஒரு இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது வந்து இட் இஸ் பேண்ட் சப்ஸ்டன்ஸ், அதை வச்சு அமைச்சிருக்காங்க, அதனால வந்து உங்களை நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களை வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். இப்போ உங்களுக்கு அப்ராடில் சவுதியில் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு இல்லாமல் ஒரு நிலைமை இருந்து உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா போன வை அப்படின்னு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு யாரோ சவுதியில் இருக்காங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பார்சல் அனுப்புறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது அந்த காலை கட் பண்ணவே விட மாட்டாங்க. நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டியது என்ன, 1 மணி நேரம் ஆனாலும் சரி 1.5 மணி நேரம் ஆனாலும் சரி அந்த காலை கட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பக்கத்தில் யார்ட்டையும் பேசக்கூடாது, பேசுனீங்க அப்படின்னா வீட்டுக்கு போலீஸ் வந்துடும், வேலை செய்கிற இடத்துக்கு போலீஸ் டேரெக்டாக வந்துடுவாங்க, இது நாங்கள் வந்து உங்கள் ஜெனியூனிட்டியை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் சொல்கிற விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஆதார் கார்டு வாங்கலாம், பேன் கார்டு வாங்கலாம், என்ன வேணால் வாங்கலாம். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆன்லைனில் இந்த மாதிரி கேட்டு 1.5 மணி நேரத்தில் 8 லட்சம் 10 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்களா இருக்காங்க மாற்றி. ஏன்னா அது செக்யூரிட்டி டெபாசிட், நீங்கள் உங்கள் மேலே இந்த ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த காசு உங்களுக்கு திருப்பி வந்துடும் அப்படின்னு பேசி இதுலேருந்து தப்பிச்சவங்க சில பேர் இருக்காங்க. என்னன்னா, நமக்கு அந்த கால் பேசும்போது எல்லாமே ரிலேட்டடாக இருக்கும்போது அது ஒரு மாயை மாதிரி இருக்கும். ஓ ஏதோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும், போலீஸ் ஸ்டேஷன் சவுண்டு கேட்கும். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்மளை வந்து அப்படி பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி, ஓகே இது ஏதோ உண்மையாலுமே இங்கிருந்தா கால் வருது போல, உங்களுக்கு அப்படியே வாட்ஸ்அப்பில் பார்க்க சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்த பார்சல் இதுதானே பாருங்க, பார்சலுக்கு உள்ள இந்த சப்ஸ்டன்ஸ் இதுதான் அப்படின்னு என்னென்னமோ காமிப்பாங்க, உங்களுக்கு அதை என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்கள் நம்பர் கொடுங்க, என் லாயர் வச்சு உங்களுக்கு பேச சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, என் லாயர் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லுங்க. இது ரொம்ப லீகலான விஷயம். நீங்கள் தாராளமாக உண்மையாலுமே உங்களுக்கு யாராவது போலீஸ் கால் பண்ணாங்க இப்படி சொல்லலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், அந்த ஃபோன் நம்பருக்கு என் லாயரை கால் பண்ண சொல்கிறேன், நானும் என் லாயரும் கால் வந்து உங்களுக்கு பேசுகிறோம், நீங்கள் பேசுங்கன்னு நம்ம சொல்லலாம். இது 1. செகண்ட், எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்கள், நான் நேரில் வரேன், நான் நேரில் வந்து பேசுகிறேன், எதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர நீங்கள் வந்து வேற என்ன அவங்க வந்து இதை மூடி மறைச்சிடலாம், ஜிபேல இவ்வளோ பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா, டோன்ட் பே த மணி. இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று, கொரியர் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சில பேர் வீசா அப்ளிகேஷனுக்கு ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, பாஸ்போர்ட் அனுப்பிச்சிட்டு அந்த பாஸ்போர்ட் ஒன்று என்னென்னமோ எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப காமனாக நடக்கிற அட்டாக் இது. உங்கள் மேலே தப்பே இல்லை அப்படின்னா
நான் சொன்ன இந்த 2 ஆப்ஷன், ஒன்று உங்க லாயர் வச்சு பேசணும்னு சொல்லுங்க, இன்னொன்று எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க, நான் நேரில் வந்து பேசுறேன். That will solve the problem. சார் அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ நிறைய அந்த யூடியூபர்ஸ் நிறைய ஆயிடுச்சு. இப்போ சோஷியல் மீடியா யூடியூபர்ஸு எல்லாரும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அதை என்ன சொல்கிறது, தவறான செய்திகளை பரப்புகிறாங்க, தவறான விஷயங்களை மக்களுக்குள்ள நெகட்டிவிட்டி வேர்ஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த யூடியூபுங்கிறதே ஒரு நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகாமல் இப்போ போயிட்டுருக்கிற ட்ரெண்டிங் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. எல்லார் கையிலையும் என் ஃபோன் இருக்குது, நான் என்ன வேணால் பேசுவேன், நிறையா விஷயங்கள் வேண்டாத விஷயங்கள்லாம் குழந்தைங்களும் பார்க்குறாங்க, அந்த மாதிரி நடக்குது. இதுக்கு வந்து சைபர் கிரைம் ஏன் வந்து உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? இது வந்து இந்த யூடியூபர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியாதா இந்த மாதிரி விஷயங்களை? யூடியூப் கண்ட்ரோல் பண்ணலாம். முதல்ல யூடியூப் வீடியோஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்ல அப்லோட் பண்ணுற வீடியோஸ் யூடியூப்லேயே ஆட்டோமேட்டிக்காக இன்கேஸ் கண்டென்ட் ஏதாவது வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களே பிளாக் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை மற்றவங்க யாராவது ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த கண்டென்ட்டை பிளாக் பண்ணுறது இருக்குது. இது இல்லாமல் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் மற்றபடி ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது பிரச்சனையை தூண்டுற மாதிரி கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உடனே டெலிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் மானிட்டர் பண்ணி டெலிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ வீடியோ வரணும் அப்படின்றது அளவே இல்லாமல் நிறைய வீடியோஸ் வர்றதுனால இதை மானிட்டர் பண்ணுறது அப்படின்றது கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு லா என்ன பாஸ் பண்ண போகிறாங்கன்னு மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி யூடியூப்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் லா ஒன்று பாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி இந்த வீடியோஸோட ரெகுலேஷன் இதை இப்படி ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, எங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் என்ன வேணா பேசலாம் அப்படின்றது வந்து இன்னைக்கு பாருங்களேன், நிறைய பேர் கமெண்ட் என்னென்னமோலாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்க. தப்பா கமெண்ட் பண்றாங்க, என்னன்னா ஃபேக் அக்கௌண்ட் ஒன்று வச்சு என்ன கமெண்ட் வேணா பண்ணலாம்னு பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கும் ஆதார் கூட லிங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இல்ல வந்து மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுங்க அப்படின்ற எவ்ரி 2 months ஒன்ஸ் அந்த மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்கன்ற மாதிரி, ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுங்கன்ற மாதிரி. சார் நீங்க சொன்ன பாயிண்ட் உண்மையிலேயே சொல்றேன். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து ஆதார் அட்டாச் பண்ணா இந்த தவறுகள்லாம் தவிர்க்கப்படலாம். இது வந்து ஜேர்னலிஸ்ட் ரங்கராஜ் பாண்டே ஒரு 5 வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்காரு அவரு. ஆனா இது இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் ஆகலன்னு நினைக்கிறாரு. இன்னும் இல்ல, நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஆப்லாம் இருக்கும், நிறைய ஆப் இருக்கும். என்னைக்கு காசு அப்படின்ற விஷயத்துக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா, உங்க ஆதார் பேன் கார்டு இல்லாம நீங்க அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்ப காசுக்கு மட்டும் உங்க ஐடென்டிட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ், இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்க்குலாம் உங்க ஐடென்டி தேவையில்லை, அது ஒரு பொழுதுபோக்கு தளம் அப்படின்னு ஆக்குனீங்க அப்படின்னா இப்படிதான் ஃபேக் அக்கௌண்ட் வைப்பாங்க, இப்படிதான் வீடியோஸ் போடுவாங்க. அப்புறம் அந்த அக்கௌண்ட்டை நீங்க பிளாக் பண்ணீங்கன்னா என்ன, பிளாக் பண்ணிக்கோ, நான் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றேன் அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுல எங்க வேலிடேஷன் இருக்குன்றது நமக்கு புரியல. ஸோ வேலிடேஷன் அப்படின்றது அக்கௌண்ட் ஓப்பனிங்கே அந்த வேலிடேஷன் இருக்கணும், ஜென்யூனான அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற அந்த வேலிடேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து என்ன வேணா பேசலாம், கமெண்ட்ல என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் குறையும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் கரண்ட் ட்ரெண்டிங் இப்போ போயிட்டு இருக்கு, ஹேமா கமிஷன் சொல்லிட்டு நிறையா செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் நடந்திருக்கு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க டெக்னாலஜி வச்சு பாருங்க, இந்த டீப் ஃபேக்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவே காமிச்சிங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுவே பார்த்தீங்க அப்படின்னா we have to analyze. எப்படி இன்னைக்கு இன்டர்நெட் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களால தடுக்க முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அதை தடுக்கலாம் முடியாது. ப்ரொமோஷன் லெவலுக்கு போயிட்டு இருக்கு எல்லாமே. இப்போ அவங்க பிசினஸ் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க. அவங்க என்ன ஒரே நம்பிக்கை அப்படின்னா நம்ம ரொம்ப அனானிமஸா இருப்போம். இன்டர்நெட்ல அனானிமிட்டி அப்படின்றதுக்கு வேலையே கிடையாது. there is no meaning for anonymity. சரி, இப்போ நீங்க ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்தானா அந்த சூப்பர் பவர் வச்சு இந்த சைபர் கிரைம் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி யுக்தியை ஃபாலோ பண்ணுவீங்க? ஸோ அட்டாக் அப்படின்றது எதுக்கு ரொம்ப ஜாஸ்தியா நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டெஃபமேஷன் கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ், இல்ல போட்டோ மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான அட்டாக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி நடந்துட்டு இருக்கு. இன்டர்நெட்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. நாளைக்கு உங்களை யாராவது இன்டர்நெட்ல மிரட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்,